அனைவருக்கும் வணக்கம். கூகுள் சிஇஓ திரு சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு நாள் தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் பக்கத்து டேபிளில் நிறைய பெண்கள் அமர்ந்து நண்பர்களாக கதை பேசிக்கிட்டு அவங்களும் தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கரப்பான் பூச்சி ஒரு பெண்ணோட மேலே வந்து அமருது. அந்த பெண் பயந்து அலறி அதை தள்ளி விடுறாங்க. அது இன்னொரு பெண் மேலே அமருது. அவர்களும் தள்ளிவிட இப்படியே அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுது. அந்த பெண்கள் மாறி மாறி நகரும் போது அந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கிடுது. அப்போது அந்த பக்கமாக அங்கே வேலை பார்க்குற பணியாளர் வராரு. அவர் மேலே போய் கரப்பான் பூச்சி உட்காருது. அப்போது அவர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அழகாக அதை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு போய் விடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தர் பிச்சைக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த கரப்பான் பூச்சி போல தான் பிரச்சனைகளும். ஒவ்வொருத்தவங்க அதை எதிர்கொள்றதுல வித்தியாசப்படுதுங்கிறத உணர்றாரு. சிலர் வந்து பதட்டத்தில் பயத்தில் தன் மேலே தன்னம்பிக்கை இல்லாமல் அந்த பிரச்சனைகளை மேலே சிக்கலாக்கி விட்டுடுறாங்க. தனக்கும் சிக்கலாக்கி அடுத்தவர்களுக்கும் சிக்கலாக்கி விட்டுடுறாங்க. சிலரை பதட்டமே இல்லாமல் அமைதியாக அந்த பிரச்சனையை அந்த பணியாளர் கையாண்ட மாதிரி அழகாக அதை ஸ்மூத்தாக கொண்டு போய் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறாங்க அப்படிங்கிறத உணர்றாரு. உண்மைதானே? நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக ஆக்கணும் அப்படின்னா பதட்டத்தில் அது பார்த்திங்கன்னா முடியவே முடியாது. அதுவே அமைதியாக இருந்து யோசித்தோம்னா எளிதாக அந்த பிரச்சனையை நகர்ந்து ஓடிடும். நன்றி.